சென்னை விமான நிலையத்தில் புதிய பிக்கப் பாயிண்ட் பகுதிக்கு நடக்க முடியாமல் நடந்து சென்ற முதியவர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கிய நிலையில் அருகில் இருந்த டாக்ஸி ஓட்டுநர்கள் அவரை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கசாலியிடம் கேட்கலாம். கசாலி வணக்கம். தற்போது முதியவருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? மருத்துவமனை தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு முனையிலிருந்து வரக்கூடிய பயணிகளை அந்தந்த முனைகள் அருகிலேயே தரைதளங்களிலே கால் டாக்ஸி மற்றும் கார்கள், வாடகை கார்கள் மூலம் செல்வதற்கு பிக்கப் பாயிண்ட் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலை கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னால் இந்த பகுதி ஏரோ ஹப் மேற்கு பகுதியில் உள்ள 3வது தளத்திற்கு இந்த பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டது. மேலும் இந்த பிக்கப் பாயிண்ட்டுக்காக முனையங்களிலிருந்து பேட்டரி வாகனங்கள் அமைக்கப்படும் என்றால், ஆனாலும் வயதானவர்கள் மற்றும் பயணிகள் அனைவரும் அவதிக்குள்ளானார்கள். இந்த நிலையில் இன்று ஒரு வயதானவர் தனது இரு மகளுடன் வந்து பிக்கப் பாயிண்ட் செல்லும் போது அவர் திடீரென நெஞ்சொலி ஏற்பட்டு அதே இடத்துல மயங்கி இருந்தார். உடனே அங்கிருந்த டாக்ஸி டிரைவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் வரவழைத்து அதன் மூலம் அவருக்கு மருத்துவமனை தற்போது அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் உடல்நிலை தேறி வருவதாகவும் மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.